வீடுகளில் தினசரி வழிபாடு செய்கிறோம். வீட்டில் அப்படி பண்ணுறபோது ஒரே ஒரு தோத்திரத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணுறதா, இல்லை ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒவ்வொரு தோத்திரங்கள் எடுத்து பாராயணம் பண்ணுவோம். இதில் என்னத்துக்கு எது வித்தியாசம், எது நல்லது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் எத்தனை ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பொருள் என்ன, அது பாடப்பட்ட சூழல், அதோடு நாம் எதை தேடுறோம், நம்மளுடைய பக்தியினால் எதை இறைவன்கிட்ட விண்ணப்பமாக வைக்கிறோம், இல்லை நம்ம சிவபக்தியை கேட்குறோமா, இல்லை ஏதோ அவரவர்கள் வேண்டுகிற ஒரு வேண்டுதலை கேட்குறோமா, அதுக்கு என்னென்ன பாடல், இல்லை ஒரு சில சூழல்கள், அதாவது உடல் நலம் அப்படின்னு இருக்கும், அதுக்கெல்லாம் நவக்கிரக கவச்சம்னு இருக்குது. அதை பாராயணம் பண்ணினா சரீரத்தில் ஏற்படுற எல்லா உபாதிகளும் நிவர்த்தி ஆகும்னு. இப்போ நவக்கிரகத்துக்கு திசை சரியில்லை அப்படின்னு சொல்லுவாள். 7.5 நாட்டு சனி அந்த மாதிரிலாம் காலதோஷங்கள்லாம் இருக்குது. அதுக்கு இந்த நவக்கிரக சனி கவச்சம், பூத கவச்சம் அப்படின்னு இருக்குது. அதை மாதிரி செய்கிறது தான் பாராயணம் அப்படின்னு சொல்கிறா. பொதுவாக நம்மளுடைய குலதெய்வம் இருக்கோ இல்லையோ, அது தொடர்பான பாடல்களை நாம் தினசரி பாடுவது என்பது ஒரு நம்ம நினைக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த அனைத்து நலன்களையும் தருவது இந்த ஆண் குலதெய்வமும் பெண் குலதெய்வமும். அந்த குலதெய்வம் தொடர்பாக ஏதாவது ஒரு தோத்திரம், இல்லைன்னா அவருடைய பேரில் ஓம் சேர்த்து பின்னாடி நமஹா சேர்த்து அதை ஒரு 108 தடவை சொல்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ சப்தசதி பாராயணம்னு ஒன்று வச்சுருக்காங்க. 700 ஸ்லோகம். அது அம்பாள் டெய்லி பாராயணம் பண்ண முடியாது. அவன் டெய்லி ஒரு 50 ஸ்லோகம் 100 ஸ்லோகம் அப்படியே வாரம் அதை முடிக்கிற மாதிரி, அதை அம்பாள் உபாசகர்களுக்கு மிக சிறப்பாக சொல்லி. அப்போ நம்மளுடைய சூழல் சார்ந்தும் இந்த எவ்வளோ நேரம் நம்மளால் முடியும் அந்த நேரம், அந்த சொல்லிய பாடு, அந்த பாடலுடைய பொருள், பாடுனா அனுபவம்னு அர்த்தம், அந்த பாடலுடைய அனுபவம், அவைகளை சார்ந்து அந்த தோத்திரங்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அப்படி தேர்வு செய்து நாம் பாராயணம் செய்தோமே ஆனால் பூரணமான பலனை நம்மால் அடைவதற்கு எல்லா விதமான வாய்ப்பும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் தோத்திரங்களில் எப்படி தேர்வு பண்ணணும் அப்படின்னா, அடியவர்களாக சிவபெருமானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் பாடப்பட்டதே தோத்திரம். இப்போ கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் பாடியிருக்கார். அதை அம்பாள் அவர் சொல்கிற வார்த்தைக்காக பொன்மழையை பொழிய வச்சுருக்கா. அது மாதிரி அபிராமி பட்டது அமாவாசையை பௌர்ணமி ஆக்கியிருக்கார் அந்தாதி ஸ்தோத்திரம். அது மாதிரி திருமுறைகள் ஞானப்பாலை கொடுத்து பாட வச்சுருக்கா. அந்த மாதிரி இறைவனாலே பக்தர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்களுடைய வாயினால் வந்தது தான் வலுவுள்ள ஸ்தோத்திரம். அதில் நம்ம நம்மளுடைய தேவைகளை சார்ந்து, சூழல் சார்ந்து, காலம் சார்ந்து, வணங்குகிற கடவுள் சார்ந்து அதை நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும்.